பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet you all and I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. நல்ல ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற எல்லா இளைஞர்கள் வாலிபர்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம், நல்ல விலையேறப்பெற்ற வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஒருவேளை நாம் சபை கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த ஆன்லைன் மூலமாய் டிவி நிகழ்ச்சி மூலமாய் நாமும் இணைந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். நாம் ஆராதிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஜெபிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜெபிப்போமா? ஜெபித்து இந்த பகுதியை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வாலிபர் எழுப்புதல் கூடுகை கர்த்தர் தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவரைக்கும் தேவனுடைய கிருபை பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும். வார்த்தை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற தேவதாசனை மறைத்து ஒவ்வொரு வாலிபரோடு கூட கர்த்தர் பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாடல் நேரம் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கொஞ்ச நேரம் நாம் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். பாடல் ஆராதனைக்கு காரணமாக எபினேசராஜ் அவளோடு கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவோம். ஆமென். என்ன நன்மை செய்தார்னு கேட்காதீங்க. இம்மட்டும் நமக்கு ஜீவன் சுகம் பலம் தந்ததே அவருடைய கிருபை தான். அதுவே ஒரு நன்மை. ஹல்லேலூயா. நம்மளை விட படித்தவர்கள், நம்மளை விட பணக்காரர்கள், ஏழை, எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் நமக்கும் இந்த நாளை தந்து ஆராதிக்கும்படி அவர் கிருபை செய்திருக்கிறார். அதுவே பெரிய நன்மை. அவர் செய்த நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அறிமுகமான பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து இவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவன் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே.
நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீ மீண்டும் வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீ மீண்டும் நீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்மை பாவி என்று அவர் தள்ளுவதில்லை. அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாவங்களை தாம்பரமாக இருந்தால் அது வெண்மையான பஞ்சை போல மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வேலையில், இந்த ஆராதிக்கிற வேலையில் உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் அவர் மன்னிப்பதற்கு ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஹல்லேலூயா, கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஹல்லேலூயா, அப்பாவை பார்த்து, ஹல்லேலூயா. அவர் மனிதன் மத்தியிலே உலாவுகிற தெய்வம். ஹல்லேலூயா. மனிதர்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர் நம் மத்தியிலே உலாவ விரும்புகிறார். நம் மத்தியிலே உலாவி நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இவரை நோக்கி பார்த்து, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் மத்தியில் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே என்று சொல்லி, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
மாற்றிய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். மாற்றிய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்மை உலாவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்மத்திலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு கூட இருதயத்தின் ஆழத்தில் அந்த ஒரு முறை கூட ஹல்லேலூயா இந்த வரிகளை சொல்லி ஆராதனை நிவர்த்தி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மாற்றிய உலாவிடும் வாசம் செய்யும். எங்கள் மாற்றிய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீதமுள்ள நேரத்தில் உடைய கிருபை வழங்கட்டும். ஹல்லேலூயா. எங்களோடு பேசும் வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குற உயர்த்துகிற வார்த்தைகள் வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தினால நாங்கள் பிழைக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதித்தோம். கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அப்படி நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் காரியங்கள் நமக்கு தெரியும். கொரோனா வைரஸினால் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டு உலக நாடுகள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. வியாதியின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அநேக இளைஞர்கள், முதிர் வயது உள்ளவங்க, சிறு பிள்ளைகள் மரிக்கிறாங்க. அதைவிட மேலாய் பல இடங்களில் பசினாலும் பஞ்சத்தினாலும் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. தேசத்தின் காரியங்களுக்காக வாலிபலாக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே.
இருக்கிற இடங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன பாரப்படுத்துகிறாரோ அந்த காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் கர்த்தர் விடுதலையை தரட்டும், தேசத்தில் கர்த்தர் சமாதானத்தை தரட்டும், தேசத்தில் கர்த்தர் நிம்மதியை தரட்டும், தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தருவாராக. ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஜனம். நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தில் வியாதியின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாய் பலவிதமான கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா, வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் தத்தளிக்கிறார்களே, தேசத்துக்கு சேமத்தை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இறங்குங்க ஆண்டவரே, நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் மேல் மனம் இறங்குவீராக. நினிவே பட்டணத்துக்கு நீங்க மனம் இறங்குனீங்களா ஆண்டவரே? எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தர் மனம் இறங்கி ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து தேசத்துக்கு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க சுகம் பெறுவார்களாக. இனிமேல் இந்த வியாதிகள் பரவாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் தடுக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேசம் சேமத்தை காணட்டும், இயல்பு நிலைக்கு எங்கள் தேசத்தை கர்த்தர் திருப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார சீர்வடைஞ்சு போயிருக்கிறது, திரும்ப பொருளாதாரத்தில் எங்கள் தேசத்தை கர்த்தர் உயர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே சமயத்தில் எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் வாலிபர்கள் ஆண்டவரே பாவத்தில் இருக்கிறாங்க, இந்த நாட்டில் மதுபான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே, வாலிபர்களை கர்த்தர் உமக்காய் எழுப்புவீராக. ஒவ்வொரு திருச்சபையிலும் வாலிபர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி எழும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வாலிபர் கூடுகை கவனித்துக் கொண்டிருக்கிற எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பீராக, தேவ கிருபை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கிற வைராக்கியத்தை கர்த்தர் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும். மீதமுள்ள நேரமெல்லாம் உடைய ஆவியானவருடைய ஆளுகை நான் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய திருச்சபையில் ICAWMM பணக்குடி திருச்சபையில் ஒவ்வொரு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் வாலிபர் எழுப்புதல் கூடுகையை நாங்கள் நியமித்திருக்கிறோம். சபை கூடி ஆராதிக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றின பின்பதாக நீங்கள் சபை பாகுபாடின்றி எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க ஜெபிக்க வரலாம். நாங்கள் இணைந்து பாடுவோம், ஆராதிப்போம், ஜெபிப்போம், நல்ல வார்த்தைகளை கேட்போம். ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கும். ஆகவே சபை கூடி ஆராதிக்கிற நாட்கள் வரும்போது தயவாய் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க வரும்படி நாங்கள் அன்போடு உங்களை வரவேற்கிறோம். அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் நாம் இந்த நிகழ்ச்சியை டிவி மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, அநேகருக்கு தெரிவிப்படுத்துங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா? கர்த்தர்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைகள் உங்களை உருவாக்கும். இன்றைக்கு விசேஷமாக நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக போதகர் டேனியல் அவங்க இருக்கிறாங்க. வள்ளியூர் பகுதியில் IGM சபையை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய அன்பு சகோதரர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நான் அன்போடு போதகர் டேனி அவங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தர்களோடு கூட பேசட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற விசேஷமாய் ICAWMM பணகுடி சபையின் அனைத்து வாலிப சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் பகிர்ந்து கொள்கிறதான வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. விசேஷமாக இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, எங்களோடு கூட இருங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளின் வேத வசன தியானத்திற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்கலாம். விசேஷமாக அதிலிருந்து 8வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடையவர்கள், அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடையவர்கள் என்கிற தலைப்பிலே சில நிமிடங்கள் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் தேவனுடையவர்கள். நான் வாசித்த வசனத்தை மறுபடியும் ஒரு முறை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் 16வது அதிகாரத்திலே எவ்வளவாய் கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் சீயோனை அல்லது எருசலேமை, இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார் என்பதை நாம் இங்கே தெளிவாக பார்க்க முடியும். சீயோனை அல்லது எருசலேமை ஒரு கன்னிகைக்கு கர்த்தர் ஒப்புமைப்படுத்தி அந்த கன்னிகையோடு உள்ளதான ஒரு தொடர்பிலே நாம் பார்க்க முடிகிறது. இங்கே இவ்விதமாய் நீ என்னுடைய ஆனாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு பொருளை நமக்கென்று விலை கிரயமாய் வாங்கி கொள்வோமே ஆனால் நாம் அதற்குரிய விலை கிரயத்தை நாம் அதற்கு கொடுத்து தான் நாம் அதை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்குரிய விலை கிரயம் கொடுத்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். இங்கே என்ன செய்தார் ஆண்டவர் நமக்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாலிபர்களாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்தார் என்பதை சில காரியங்களை இந்த உவமையோடு கூட நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஒன்றாவது காரியம், நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். நான் உன்னை பார்த்தேன். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நம்மை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. நாம் நல்லது செய்தாலும் சரி, தீமையான காரியங்கள் செய்தாலும் சரி, நம்மை எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. விசேஷமாய் இந்த உவமையில் சொல்லப்பட்டதான இந்த எருசலேம் நகரம் அல்லது சீயோன் குமாரத்தி என்பவள் என்ன நிலையில் இருக்கும்போது கர்த்தர் அவளை பார்த்தார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதனுடைய 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் உன்னை பார்க்கவில்லை. நாம் நன்றாக இருக்கும்போது பலர் நம்மை தேடி வருவார்கள். நாம் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும்போது, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கும்போது பலரும் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் நம்முடைய சூழ்நிலை மாறும்போது நம்மோடு கூட இருந்தவர்கள் கூட நம்மை மறந்து விடுவது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய நிலை, உன்னுடைய பழைய நிலையை பார்க்கும்போது யாருமே உனக்காக பரிதபிக்கவோ உன்னை எட்டி பார்க்க ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே நான் உன்னை தேடி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய தேவன் சீயோனை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய நிலையை சற்று நாம் நிதானித்து பார்ப்போமே ஆனால் 22வது வசனத்தை கவனியுங்கள். நீ உன் எல்லா அருவருப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமும் அம்மனவுமாய் இருந்தும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயதின் நாட்களை நினையாமற் போனாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்றைக்குமே ஒருவேளை நாம் இந்த நாட்களில் நன்றாய் இருக்கலாம், நாம் வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்கலாம், நீ நன்றாய் படிக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், நல்ல நிலையில் இருக்கலாம். ஆனாலும் நாம் நம்முடைய சிறு வயதின் நாட்களை நாம் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. அதை நினைக்க வேண்டும். அந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்த உதவிகளை நாம் நினைக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் உங்களுடைய தாழ்வில் நீங்கள் உங்களுடைய பழைய நிலைகளை அல்லது உங்களுடைய சிறு வயது நிலைகளை எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? சங்கீதக்காரனாகிய தாவீது ஜனங்களை உற்சாகப்படுத்தும் போது சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து
எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இருக்கும்போது, எழும்பும்போது, போகும்போது, வரும்போது அவைகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கும் பலர் பெற்றோர் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லி அநேகர் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லாமல் பிள்ளைகளை வளர்க்கிறதுண்டு. அது சரிதான். ஆயிலும் அருமையான வாலிபனே, வாலிப சகோதரியே, நீ உன்னுடைய நிலையை நீ யோசிக்க வேண்டும். உன் சிறு வயதின் நிலையை நீ யோசிக்க வேண்டும். அதை நினைக்க வேண்டும். நினைத்து கர்த்தர் உனக்கு எவ்வளவாய் நன்மை செய்தார் என்பதை நினைத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. முதலாவது காரியம், அவர் உன்னை பார்த்தார். எந்த நிலையில் பார்த்தார்? வேதம் சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது, அதே அதிகாரம் 16வது அதிகாரம் 6வது வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். பரிதபிக்க, நமக்காக பரிதபிக்க ஒருவரும் இல்லை, நம்மை எட்டி பார்க்க ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நாம் இருந்த நிலையிலிருந்து நம்மை உயர்த்த ஒருவரும் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒருவரும் இல்லை, சாபத்திலிருந்து விடுதலையாக்க ஒருவரும் இல்லை, நல்வழி காட்ட ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் நம் அருகே கடந்து போன போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பார்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்தது ஒரு காலம் நாம் அவரை பார்க்க விரும்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பலரும் நினைக்கிறது என்னன்னு தெரியுமா? நான் போனேன், அதனால தான் ஆண்டவர் என்னை தேடி வந்தார், நான் ஆலயத்துக்கு போனேன், அந்த நாளில் கர்த்தர் என்னை தொட்டார். அப்படி அல்ல. அந்த காரியத்தை கூட நம்முடைய இருதயத்தில் போட்டது அவர்தான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமான தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தில் அந்த நாளில் தேவன் ஒரு வாஞ்சையை வைத்ததால் தான் நாம் போனோம், நாம் ஆண்டவரை தேடினோம். அவர் நம்முடைய இருதயத்தில் அந்த வாஞ்சையை வைக்காதிருந்தால் நாம் என்றோ அழிந்து போயிருப்போம். அவரே ஆரம்பமும் அவரே முடிவுமாய் இருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளை, அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ பரிசுத்தமாய் வாழலாம், தேவனுக்கு பயந்து வாழலாம், நான் எல்லாதானே இருக்கிறேன் நீ நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் கர்த்தருடைய உதவி இல்லாமல் நாம் ஒன்று செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, தானாய் நாம் கனி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யாத பட்சத்தில் நாம் தானாய் ஒரு நாளும் கனி கொடுக்க முடியாது, தானாய் ஒரு நாளும் நிலைத்து நிற்க முடியாது, தானாய் நாம் ஒரு காலம் பரிசுத்தமாய் வாழ முடியாது, தானாய் நாம் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது இந்த உலகத்திலே. ஆகவே ஆண்டவருடைய உதவியும் ஒத்தாசையும் நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த தினமும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த தெய்வமே, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்திலே நான் குற்றமற்றதும் கபடற்றதும் தேவனுக்கு பயந்த பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இன்றைக்கு பலருக்கு அவரை பார்க்க விருப்பமில்லை. பலர் நல்ல நிலைக்கு எட்டிவிட்டபடியினால, இது நான் என்னுடைய திறமையினால சாதித்தேன், என்னுடைய பண பலத்தினாலே, பொருள் பலத்தினாலே, என்னுடைய கை பலத்தினாலே நான் இந்த நிலையை அடைந்தேன் என்று நினைக்கிறீர்கள். தேவ பிள்ளைகளை, இல்லை. தேவன் நமக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் இந்த நிலையில் வந்திருக்கவே முடியாது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் நம்முடைய சிறு வயதின் நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்றாவது காரியம், அவர் நம்மை பார்த்தார். நாம் அவருடையவர்களாய் மாற காரணம், அவர் நம்மை பார்த்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் அவரை பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை பார்த்தபோது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை பார்த்தார். இன்றைக்கும் கூட நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், ஒருவேளை என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டோ? அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியை, நீ பாவத்திலோ சாபத்திலோ அல்லது உலகத்தின் பிடியிலையோ அல்லது நோயின் பிடியிலையோ நீ சிக்கி இருக்கலாம். என்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டா, எனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டா என்று சொல்லி அறைவிட்டுக்குள் கதறி கிடக்கலாம். உன்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. அதே வேளையில் யார் என்னை பார்ப்பார், யார் நான் செய்வதை பார்ப்பார் என்று சொல்லி திமிராக அல்லது துணிகரமாக பாவம் செய்கிற உன்னையும் கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. நம்மை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய நிலையில், நாம் இருக்கிற நிலையில் நம்மை பார்த்து நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வாலிப சகோதரனே, சகோதரி, இதைவிட வேறு பாக்கியம் நமக்கு என்ன வேண்டும்? இந்த வாலிப நாட்களில் நமக்கு உண்டாகிற பிரச்சனைகள், பாடுகள், பிரயாசங்கள், நீ போகிற வருகிற இடங்களில் உனக்கு
ஏற்படுகிற துன்பங்கள் அல்லது பாவங்கள், சாபங்கள் இவைகளிலிருந்து தப்புவிக்க தேவன் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவருடையவர்களாய் எப்படி மாறினோம் என்றால் அவர் நம்மை பார்த்தார். முதலாவது காரியம், அவர் நம்மை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே பலருக்கு கண்ணிருந்தும் காண முடியாது, காதிருந்தும் கேட்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது இரண்டாவது காரியம், அதே வசனத்திலே அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, வேறு சில மொழிபெயர்ப்புகளில் நான் பார்த்தபோது அதில் இப்படியாக இருக்கிறது, என்னுடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து நமக்கு கொடுத்தார். அப்படிதான் அவர் நம்மை தனக்கு சொந்தமாய் மாற்றி கொண்டார். முதலாவது அவர் நம்மை பார்த்தார். ரெண்டாவது தன்னுடைய சொந்த வஸ்திரத்தை எடுத்து நமக்கு கொடுத்தார். எதற்காக? நம்முடைய நிர்வாணம் மூடும்படியாக. நிர்வாணம் எப்பொழுது தோன்றுகிறது? பாவம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் ஒரு மனிதனை நிர்வாணியாகி மாற்றுகிறது. நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம், குடித்து வெறிக்கிற அநேகர் என்ன செய்வார்கள்? குடித்து வெறித்து தெருவிலே அலங்கோலமாய் கிடப்பார்கள். அவர்களுக்கே தெரியாது ஒரு குடி ஒரு மனிதனை நிர்வாணமாக்கும் போது இந்த உலகத்தின் பாவங்களும் அசுத்தங்களும் அருமையான வாலிப சகோதரனை சகோதரியை நிர்வாணமாக்குகிறது. இன்னைக்கு பலருடைய வஸ்திரங்கள் கூட அவருடைய அங்க அடையாளங்கள் தெரிகிறது போல போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவைகள் அவர்களை நிர்வாணமாக்குகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது என் வஸ்திரத்தை நான் உன்மேல் என்ன செய்தேன்? விரித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அவர் நம்மை பார்த்தார். பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமாய் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் சிக்கி கிடந்தது. ரெண்டாவதாக அவர் நம்ம என்ன செய்தாராம்? அந்த நிலையிலே, அந்த நிர்வாணமாய் கிடந்த நிலையிலே பலரும் கூட உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பக்குவம் இருந்தாலும் பலரும் விட்டு போகிறது உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கடந்து போகிறவர் அல்ல. அவர் மனதுருகி தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவர் என்ன செய்தார்? நமக்கு கொடுத்தார். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும் போது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த அவர்கள் நிர்வாணிகள் ஆக்கப்பட்டார்கள், ஓடி ஒளித்தார்கள். அத்தி இலையை கொண்டு தங்களுக்கு அறையிலும் மார்பிலும் வஸ்திரத்தை தைத்து போட்டுக்கொண்டார்கள். ஆனால் அது அவர்களுக்கு போதவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று ஒரு ஆட்டை அடித்து அவர்களுக்கு தோலினால் உடையை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்படியே அது போலவே புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் அருமையான வாலிப சகோதரனை சகோதரியே ஏற்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தார், உங்களை தேடி வந்தார், உங்களை ரட்சித்தார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு உங்களை மூடினார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அந்த பாவத்தில் நிலைத்திருப்போமே, ஆனால் நாம் நிர்வாணிகளாய் காணப்படுவோம். ஒருவேளை அது நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் மற்றவர்கள் அதை பார்த்து என்ன செய்வார்கள்? ஏளனமாய் சிரிப்பார்கள். அப்படிப்பட்ட காரியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் நமக்காக மனதுருகி நம் அருகே வந்து இரத்தத்தில் கிடந்த நம்மை கர்த்தர் எடுத்து அணைத்து அரவணைத்து அந்த நிர்வாணத்தை மூடும்படியாக தன்னுடைய வஸ்திரத்தின் ஒரு பகுதியை அவர் நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். வேதத்திலே வஸ்திரத்தை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கின்றன. ஏசாயா 61 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 61 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சபையில் ஆதியிலிருந்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாம்ச
மாம்சத்தால் கரைபடுகிற வஸ்திரங்களை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வஸ்திரங்கள் நமக்கு நம்முடைய மானம் மறைப்பதற்காக, நம்முடைய சரீரங்கள் பிரைவேட் பார்ட் மறைப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதை நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், அதை நாம் ஒழுங்காக வேதம் நீங்கள் பழைய ஏற்பாடு படித்து பார்ப்பீர்களே ஆனால் ஆசாரியர்களுக்கு அவர்கள் மானம் காணப்படாதபடிக்கு ஆண்டவராகிய தேவனே அவர்களுக்கு தேவையான வஸ்திரங்களை தைக்கிறதுக்கான ஆலோசனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாவுக்குரியதான ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மாம்சத்தை மூட பயன்படுத்துகிறதான வஸ்திரத்தையும் சரியாய் அணியுங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் நாம் அவருடையவர்கள் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. அவர் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவர் நமக்கு கொடுத்தார். அந்த வஸ்திரத்தை நாம் ஒரு காலம் கரைப்படுத்தவே கூடாது. அது ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு பலரும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அநேக சபையில் உள்ள வாலிபர்கள் கூட, அநேக வாலிப சகோதரிகள் கூட இந்த உலகத்திற்காக ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, கடைசி நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடைசி நேரத்தில் பரலோகத்துக்கு போயிடலாம், அந்த கள்ளனை போல பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. முடியாது தேவ பிள்ளைகளே. மரணம் நமக்கு எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை நாம் அறியோம். நாம் ஒரு கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல கல்யாண வஸ்திரம் தரித்து ஒரு இடத்துக்கு போகிறீர்கள் என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்வீர்கள். ஒரு அழுக்கு படாமல், தூசி படாமல் எவ்வளவு ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வீர்கள். அதை பார்க்கலும் விலையேற பெற்றது ரட்சிப்பின் வஸ்திரம். அது இயேசு நமக்கு கொடுத்தது. இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து நமக்கு கொடுத்தது தான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். தாழ்மையாய் உங்களோடு கேட்கிறேன், எந்த ஒரு அற்ப உலக காரியத்திற்காகவும் உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், அவமாக்காதிருங்கள். வேதத்தில் பல்வேறு காரியங்களை நாம் இந்த வஸ்திரத்தின் மூலமாய் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, மெல்லிய வஸ்திரம் அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நிர்வாணிகளாய்த்தான் இருந்தார்கள் ஆதாமும் ஏவாளும். அவர்களுக்கு ஆண்டவர் மகிமையின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதனால ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். எப்பொழுது பாவம் வந்ததோ மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு எடுபட்டு போயிருச்சு. இப்பொழுது ஐயோ தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அந்த மெல்லிய வஸ்திரமாகிய நீதியையும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யூதா 1வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தால் கரைபடும் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. எது அனுபவிக்க அதிகாரம் இல்லை? நானும் வாலிபனாக இருக்கிறேன், நீங்களும் வாலிப சகோதரிகளாக இருக்கிறீர்கள். நமக்கு சினிமாவுக்கு போக உரிமை இல்லையா? நாம் தகுதி இல்லாத வஸ்திரங்களை அணிவதற்கு உரிமை இல்லையா? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற வாலிபர்களைப் போல வாழ நமக்கு உரிமை இல்லையா? எல்லாவற்றிற்கும் நமக்கு உரிமை இருக்குது, ஆனால் அது நமக்கு தகுதி இருக்காது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லாம் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தகுதி எது? நாம் எப்படி பேசினால் நமக்கு அது தகுதியாக இருக்கும். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். நம்மை பார்த்தார், அவருடைய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். இதில் நமக்கு பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நாம் முற்றும் முடி அவருடையவர்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பாரம்பரிய சபைகளில் ஒரு அருமையான பாட்டு உண்டு, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவள் என்று சொல்லி ஒரு அருமையான பாட்டு உண்டு. தேவ பிள்ளைகளே, என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து தனக்காக ஏற்படுத்தி கொண்டாரோ அன்றிலிருந்து நீங்கள் தேவனுடையவர்கள் என்பதை நீங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. நாம் தேவனுடையவர்கள், நான் தேவனுடையவன், தேவன் என்னை விலைக்கரைய கொடுத்து வாங்கினார். தேவன் என்னுடைய சிறுமையின் நாட்களை பார்த்தார். நான் ஒரு மற்றவர்களால் பரிதபிக்கக்கூடிய நிலையிலே, நான் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கும்போது தேவன் என்னை பார்த்தார் என்பதை நீங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. யூதா 1வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தால் கரைப்படும் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வஸ்திரம் நல்ல ரட்சிப்பின் வஸ்திரம்.
ஆனால் இந்த உலகம் நம்மை சுற்றி நிற்கிறது. பிசாசு எப்பொழுது நம்மை விழத்தள்ளலாம், எப்பொழுது நம்மை பாவத்தில் தள்ளலாம் என்று சொல்லி அது ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது உங்களுடைய பாவத்தில் தள்ளலாம் என்று சொல்லி அவன் சிங்கத்தை போல நமக்கு வலை விரித்து காத்து கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தால் கரைப்படும் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சம் நம்மை கரைப்படுத்தும், இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தும், பிசாசு நம்மை கரைப்படுத்துவான். இந்த பாவங்கள், உலகத்தில் உண்டாகிற பாவங்கள் நம்மை கரைப்படுத்தும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தண்ணீரில் இருக்கிற ஒரு தாமரையை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். எதற்கும் அடிமைப்படக்கூடாது, மனிதர்களுக்கு அடிமைப்படக்கூடாது, பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதே வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாம் அந்த உலகத்தில் அனுபவிக்க எனக்கு உரிமை இருந்தாலும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் நிறைய கிறிஸ்தவ வாலிப சகோதர சகோதரிகள் கூட சில பாவங்களிலிருந்து மீள முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சில சிற்றின்பங்கள், சில ஆசைகள், அவைகளை நிறைவேற்றும்படி அவர்கள் துடிக்கிறார்கள். அதன் பின்பு கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சுட்டேன், நான் உண்மை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போயிட்டேன் என்று சொல்லி அழுகிறவர்கள் உண்டு. ஆனாலும் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். அவர் ரொம்ப நல்லவர் தேவ பிள்ளைகளே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நீங்கள் அவர்களை அனுபவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்டில் எ டைம், அதாவது இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அவரை தவிர வேறு ஒருவராலும் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கவே முடியாது. ஆகவே அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வாங்க. வாலிப சகோதரனே சகோதரியை கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க. இன்றும் கர்த்தர் உங்களை விடுவி உங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக மாம்சத்தால் கரைப்படும் வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள்? உதறி தள்ளுங்கள், வெறுத்து விடுங்கள். இந்த உலகம் நம்மை எப்பொழுதும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பும். இந்த சிற்றின்பம், இந்த சின்ன சின்ன ஆசைகள், ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவற்றை பேசுங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இறங்கி நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்தபடியாக கல்யாண வஸ்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அது வேதத்திலே ஒரு ஊமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாய் வந்தவனை அவர்கள் என்ன அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கல்யாண வஸ்திரம் என்ன? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் நடக்கப் போகிறது. நாம் அதற்கு போக வேண்டும், நாம் அதற்காய் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த நாட்களிலே நாம் கல்யாண வஸ்திரம் தெரியாதவர்களாய் காணப்படுவோமே, ஆனால் நமக்கும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ளதான புறம்பான இருளிலே தூக்கி போடுவார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு இலவசமாகவே தருகிறார். அதை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு காரியம் சொல்லி நான் இந்த பகுதியை முடிக்கிறேன். வஸ்திரத்தை உருவி போட்ட சிலர், நான் உன்னத பாட்டிலே படிக்கும்போது அங்கே ஒரு சகோதரியை பார்க்கிறோம். நான் என் வஸ்திரத்தை நான் களைந்து போட்டேன், நான் அதை மறுபடியும் எப்படி உடுப்பேன் என்று அவள் சொல்லுகிறாள். சிலர் பாருங்க, சில காரியங்களை செய்வதற்காக கொஞ்ச நேரம் வஸ்திரத்தை கலத்தி வச்சிடுறாங்க. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்பொழுதும் உடுத்தி கொண்டிருக்கும் போது சில பாவங்களில் ஈடுபட முடியாது, சில காரியங்கள் செய்ய முடியாது. அந்த மாம்சம் விரும்புகிற அந்த காரியத்தை செய்யும்படியாக சில வேளைகளில் தங்களுடைய ரட்சிப்பை மறந்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, அந்த அற்பமான காரியம் செய்யும்படி நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உருவி வைக்காதிருங்கள், அதை கழற்றி வைக்காதிருங்கள், அதை எப்பொழுதும் தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது நாம் ரட்சிப்பின் வஸ்திரம் தெரியாதவர்களாய் காணப்பட்டோமே, ஆனால் அவர் நம்மை ஒரு காலம் அவரோடு சேர்த்து கொள்ள மாட்டார். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் கடினம், அதே போல் மிகவும் எளிது. கிறிஸ்துவோடு நாம் நடக்கும்போது அது மிகவும் எளிது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த உலகத்தின் சில ஆடாபரங்கள் ஆசாபாசங்களை நாம் வெறுத்துத்தான் ஆக வேண்டும். அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் என்றால் நாம் அக்கறை போய் சேர முடியாது. ஒரு மனிதன்
அக்கறை போக ஆசைப்பட்டான். ஆனால் 2 படகுலையும் ஒவ்வொரு காலை வைத்து, இந்த படகுல ஒரு கால், அந்த படகுல ஒரு கால் வைத்து அவன் அக்கறை போக ஆசைப்பட்ட போது அவன் போய் சேர முடியவில்லை. படகு போனது, ஆனால் இவன் ஆழத்துக்குள்ளே கிடந்தான். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் 2 பேரையும் திருப்திப்படுத்த முடியாது. நாம் கிறிஸ்துவுக்காக வாழ ஆசைப்பட்டால் நாம் மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது, உலகத்தை திருப்திப்படுத்த முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நாம் வைராக்கியமாய் நிற்போம். ஆனால் நாம் ஒரு நாள் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 2வது காரியம், அவர் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து நமக்கு கொடுத்தார். 3வது, நிர்வாணத்தை மூடி. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது, விசேஷமாய் அந்த எருசலேம் சீயோன் குமாரத்தி அவள் கர்த்தரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், அளவில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் செய்தார். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் ஆண்டவரை விட்டு வேற நேசரை தேடி சென்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாமும் அப்படித்தான், கஷ்டப்படும் போதெல்லாம் ஆண்டவரை தேடி போவோம், கஷ்டப்படும் போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருப்போம். கஷ்டப்படும் போது, நமக்கு தேவையான காரியங்கள் செய்யப்படும் போது, நாம் சில பாடுகள் வழியாய், பிரயாசங்கள் வழியாய் போகும்போது, ஆண்டவரே உண்மையில்லாமல் எனக்கு வேற தஞ்சை இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுவோம். வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்தவுடனே ஆண்டவரை மறந்துடுறோம். இதே நிலைதான் எருசலேமுக்கும் ஏற்பட்டது. எருசலேம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அவர்களை மற்ற தேசங்களுக்கு நடுவே ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் வைத்திருந்தார். ஆனால் என்று அவர்கள் தேவனை மறந்து போனார்களோ அன்று அவர்களை விட்டுவிட்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றைக்கும் விட்டு விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை, அருமையான வாலிப சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவரை விட்டு ஆண்டவரை மறந்து ஓடுகிற அநேகர் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே விட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து மறுபடியும் அவரை தேடி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணத்தை மூடினேன், பாவத்தை மூடினாருங்க. வேதம் சொல்லுகிறது, அருமையான வசனங்கள். சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எவனுடைய பாவம், சங்கீதம் 32:1-2, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தர் மூடி போட்டதை இன்றைக்கு பலர் திறந்து காட்டுகிறார்கள். இதன் சொல்கிறது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 2வது பாயிண்ட் சொல்லும்போது, பாவம் மனிதனை நிர்வாணமாக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவியான மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய நிர்வாணத்தை மூடி போட்டார். ஆனால் இங்கே மறுபடியும் அதை செய்யும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்தார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்தார், அவர் மூடி போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவர் நம்முடைய முதுகுக்கு புறம்பாக எரிந்து போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் கடலின் ஆழத்தில் எரிந்து போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. உன்னுடைய பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இன்னைக்கு பல வாலிப சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சி, என் பாவம் மன்னிச்சிட்டாரா? பல வருடங்கள் கழித்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், உடனே இவருடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் அங்கே தான் போகும், என் பாவம் மன்னிக்கப்படலை, அதனால தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது. தேவ பிள்ளைகளே, அவர் ஒன்றும் மனிதன் அல்ல. அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுஷன் கிடையாது. ஒரு முறை அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்றால் அவர் திரும்ப திரும்ப அவர் நினைப்பதில்லை. நீங்கள் உங்களுடைய குற்ற மனசாட்சியை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லும்போது சொன்னார், இனி உன்னுடைய பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் தேவனாய் பெற்றிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவத்தை என்ன செய்தார்? மூடி போட்டார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் என்ன செய்தார்? மன்னித்தார். நமக்கு நல்ல வஸ்திரத்தை கொண்டு நம்முடைய நிர்வாணத்தை மூடினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் மூடப்பட்ட காரியங்களை மறுபடி நீங்கள் தோண்டி எடுக்காதிருங்கள். தேவனால் மூடப்பட்ட பாவங்களை மறுபடி தோண்டாதிருங்கள். மற்றவர்களுடைய பாவங்களை தோண்டி வெளிப்படுத்தாதிருங்கள். நீங்கள் உங்களை பாருங்கள், பலரும் பாருங்கள், மற்றவர்களுடைய காரியங்களை ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருக்கலாம், அவர்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி இருப்பார்கள். ஆனால் பலர் என்ன செய்கிறது? மற்றவர்களுடைய காரியத்தை பார்த்து அவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்களே, அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தானே. இல்லை, அருமையான சகோதரியே, நீங்கள் ஒரு காலம் மற்றவர்களை பாராதிருங்கள். அதை கர்த்தரும் விரும்புகிறதில்லை. அது
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடாய் அமையும். நீங்கள் மற்றவர்களை பாராதிருங்கள், நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து நடங்கள். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். அந்த மகிமையின் வஸ்திரம் நிர்வாணத்தை மறைத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்முடைய நிர்வாணத்தை என்ன செய்தது? மூடி போட்டது. நம்முடைய பாவங்களை மன்னித்தது. நிர்வாணம் எதனால் தோன்றியது? பாவத்தினால் தோன்றியது, அக்கிரமத்தினால் தோன்றியது, மீறுதலினால் தோன்றியது. கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்தார், பாவத்தை மன்னித்தார், மீறுதல்களை மன்னித்தார். நாம் அதை என்ன செய்யக்கூடாது? மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்த கூடாது. மற்றவருடைய பாவங்களை நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? தோண்டி, ஆண்டவரால் மூடப்பட்ட மற்றவருடைய பாவங்களை நீங்கள் தோண்டி வெளிப்படுத்தாதிருங்கள். அது நம்முடைய வேலை அல்ல, அது ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்வார். அடுத்தது யாத்ராகமம் 32வது அதிகாரம் 25வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, விக்கிரக ஆராதனை நிர்வாணமாக்கும். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, யாரையும் விக்கிரகமாக்காதிருங்கள். உங்களுடைய பெற்றோரையோ, உங்களுடைய உடன் பிறந்தவர்களையோ, நீங்கள் நேசிக்கிற யாரையும் விக்கிரகமாக்காதிருங்கள். விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பொருளாசை உங்களுடைய இருதயத்தில் வேண்டாம், பண ஆசை உங்களுடைய இருதயத்தில் வேண்டாம். திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ பழகுங்கள். அது அந்த விக்கிரக ஆராதனை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆரோனை குறித்து சொல்லும்போது, ஆரோன் அவர்களை விக்கிரகத்தை செய்ய சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் நிர்வாணமாக்கி இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை மனிதனை நிர்வாணமாக்கும். அடுத்தது வேசித்தனம், விபச்சார பாவங்கள். வாலிப சகோதரனே, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், தேவன் உனக்காக, ஆண்டவராகிய இயேசு உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ அதற்காய் பொறுமையோடு காத்திரு. அதற்காய் காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட உலகத்தின் ஆசா பாசங்கள் ஆடம்பரங்களுக்குள் ஒரு நாளும் செல்லாதிருங்கள். அப்படிப்பட்ட சோதனை வரத்தான் செய்யும். நான் ஒரு நாளும் உனக்கு சோதனை வரலன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாவங்கள் வரத்தான் செய்யும். வேதம் சொல்லுகிறது, உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு. பாவம் என்பது எங்கோ இல்லை, நீ தேடி போக வேண்டாம். உன்னை சுற்றித்தான் அது நிற்கிறது, உன்னை சுற்றித்தான் இருக்கிறது. ஆனால் உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியும், அதை இயேசுவின் நாமம் கொண்டு உதறி தள்ள முடியும். நீ ஏன் அதை செய்யக்கூடாது? உதறி தள்ளு, ஓடு. ஆண்டவர் உன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்த தேவனை நோக்கி ஓடு. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஓடி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை அது விழுந்து போனால் விழுந்தது தான். அது மிக ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கிறது என்றால் ஒரு முறை அது விழுந்து ஒரு கீறல் உண்டா கூட அது அந்த கீறல் அப்படியேத்தான் இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் விழாமல் அக்கறை போகும் வரைக்கும் நாம் அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து அதனால் உண்டான நிர்வாணத்தை மூடி இருக்கும்போது அதை தோண்டி, அதை சந்தேகப்பட்டு அந்த குற்ற உணர்ச்சியோடு ஒரு காலம் என்ன செய்யாதிருங்கள்? வாழாதிருங்கள். விக்கிரக ஆராதனைக்கு இடங்கொடாதிருங்கள். வேசித்தன பாவங்களுக்கு இடங்கொடாதிருங்கள். அது உங்களை நிர்வாணமாக்கும். ஆண்டவர் மூடி போட்ட நிர்வாணத்தை மீண்டும் பாவம் செய்யுது. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஒரு நாளும் வெளிப்படுத்த வேண்டாம். அடுத்த காரியம், எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே, உனக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தேன், உனக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். இதை இன்னொரு பைபிளில் நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது அதில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது, புனிதமான உறுதிமொழி. புனிதமான ஒரு உறுதிமொழியை கொடுத்தேன். நிச்சயதார்த்தம் என்கிற ஒரு சம்பவம் நடக்கும். அந்த நிச்சயதார்த்தத்தில் ஒரு உறுதிமொழியை ஏற்படுத்துவார்கள். இன்றையிலிருந்து இவள் இவனுக்கு, இவன் இவளுக்கு என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை ஏற்படுத்துவார்கள். அந்த நிச்சயதார்த்தத்திலிருந்து கல்யாணத்திற்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் அல்லது 1 மாதம் அல்லது ஒரு நாள் இருந்தாலும் அதற்கு இடையில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பெண்கள் வந்து போவார்கள். அந்த அந்த பெண்ணுடைய சிந்தனையில் நிறைய ஆண்கள் வந்து போவார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நிச்சயமாய் தெரிய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மணவாளன் உண்டு, அல்லது எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி உண்டு என்று சொல்லி. இதே போல ஆண்டவராகிய தேவனும் ஆணையிட்டு கொடுத்தார். என்ன ஆணையிட்டு கொடுத்தார்? நீ என்னுடையவன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். ஆணையிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு. இன்னையிலிருந்து நீ என்னுடையவள், நீ எனக்காக காத்துரு, நான் உனக்காக வருவேன். வெயிட் until I come.
நான் உனக்காக நிச்சயமா வருவேன், உன்னை சேர்த்து கொள்ளும்படி, உன்னை என்னோடு சேர்த்து கொள்ளும்படி வருவேன். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே சகோதரனே, ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தார். என்ன ஆணை தெரியுமா? இந்த உலகத்தில் நீ வாழுகிற வரைக்கும் பரிசுத்தமாய் எனக்காக நீ வாழு. ஒரு நாள் நான் மத்திய ஆகாயத்தில் வருவேன், உனக்கு வேண்டிய பரிசுத்த வஸ்திரம் எடுத்துக்கொண்டு வருவேன், உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவேன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, உனக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் என்ன செய்வேன்? உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை என்னோடு கூட கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாம் என்ன நமக்கு முன்னாடி உலகமானது அநேகரை கொண்டு வரும், அநேக பாடுகளை, பிரயாசங்களை, பாவங்களை, சாபங்களை கொண்டு வரும். ஆனால் அவைகள் எல்லாம் சிந்தனையில் கூட எண்ணாமல் நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த பரலோக ராஜனை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். உடன்படிக்கை என்பது 2 பேர் செய்வது. அது ஒரு கல்யாணத்திற்கு சமமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். கல்யாண நாளிலே அந்த புருஷனுடைய கையிலே அந்த மனைவியுடைய கையை பிடித்து கொடுத்து அங்கே ஒரு உடன்படிக்கை எடுப்பார்கள். அது விவாக உடன்படிக்கை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கையிலே வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு புருஷனாக இருப்பேன், நீ எனக்கு மனைவியாக இருப்பேங்கிற விவாக உடன்படிக்கை. அதே உடன்படிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே, தன்னுடைய சுய இரத்தத்தினாலே எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளோடும் பண்ணினார். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? நீ வெயிட் பண்ணு, நீ என்னுடையவள், நான் உன்னுடையவன். நான் வருகிறது வரைக்கும் நீ பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நான் வருகிறது வரைக்கும் நீ பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அன்றைக்கு நான் வரும்போது நான் உன்னை எனக்கு மணவாட்டியாய் நான் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன். அந்த உடன்படிக்கை உட்பட்டு நாம் இன்னைக்கு தேவனுடையவர்களானோம். நாம் இன்று தேவனுடையவர்களாய் மாறினது லேசான காரியம் இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுகளை பட்டார். ஒன்று, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறது, ஆகிலும் இங்கு உன்னை தேடி, அருமையான வாலிப சகோதரனை சகோதரியை, இதை பார்க்கிற உங்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். உங்களை பார்த்தார். அலங்கோலமாய் நிர்வாணமாய் கடந்த பாவத்தில் ஜீவித்த நமக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு நம்முடைய நிர்வாணத்தை மூடி ஆணையிட்டு கொடுத்தார். என்ன ஆணை? வெயிட் பண்ணு, நான் வருவேன், உன்னை சேர்க்கும்படியாய் வருவேன். அதுக்கு இடையில இந்த உலகம் உன்னை மயக்கும், உலகத்தின் ஆசாபாசங்கள் உன்னை மயக்கும், பாவம் உன்னை மயக்கும், சாபம் உன்னை மயக்கும். ஒன்றிலையும் ஒன்றுக்கும் உடன்படாத, நான் வருகிறது வரைக்கும் பொறுமையாக இருந்து சொல்லி ஆணையிட்டு கொடுத்தார். அடுத்தது உடன்படிக்கை பண்ணினார். 2 பேர் சேர்ந்து செய்வது தான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பண்ணி, என்ன உடன்படிக்கை? நான் வருவேன், உன்னை எனக்கு மணவாட்டியாய் சேர்த்து கொள்வேன். அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல ஆண்டவர், நீ இந்த உலகத்தில் எங்கே தேடி போனாலும் இப்படிப்பட்ட தேவனை நீ அடைய முடியாது. இந்த நல்ல தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். இந்த நல்ல தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். ஆனால் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சீயோன் குமாரத்தி, அல்லது நாம் வாசித்த அந்த எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் எருசலேம் குமாரத்தி, அவள் என்ன செய்யவில்லை? அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளவில்லை. அவள் மீறி போட்டாள். அவள் தேவனை விட்டு தூரம் போனாள். அவர்கள் உடன்படிக்கையை மறந்து போனார்கள், உடன்படிக்கையை அவமாக்கினார்கள், உடன்படிக்கையை மீறி போட்டார்கள் என்று சொல்லி அநேக வசனங்கள் இருக்கிறது. நீயும் நானும் ஒரு காலம் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவர்களோடு செல்ல வேண்டும், அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. அருமையான வாலிப சகோதர சகோதரியே, என்னுடைய வார்த்தையை நான் இங்கே விட விரும்புகிறேன். கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவர் வருகிற வரைக்கும் நாம் நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் மிகவும் நல்லவர். அவரை தேடு, அவரோடு கூட இருக்க வாஞ்சையாய் ஆசைப்படுங்கள். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி ஜெபியுங்கள். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி நடந்து நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படி நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான ICWMM சபையின் உடன் ஊழியர் பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்கிற உங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நித்தியத்திற்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து தெளிவாய் பேசினார். ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள முடியாமல் இன்றைக்கு நாம் உடன்படிக்கையை மீறி இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் திரும்ப ஒரு விசை புதுப்பித்தார். ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தை கேட்டவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி வாழ நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள்.
இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த போதகர் டேனி உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவர்களின் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கேட்ட வார்த்தை அப்படியே நினைவுல கொள்ளுங்க. ஜெப நேரத்தில் அப்படியே தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவேளை நம்மளால் முடியாது, வாழ முடியாதது தான், ஆனால் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா வாலிபர் கூடுகையிலும் நாம் கடைசியாய் அர்ப்பணிப்பது உண்டு. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு கூடுகையிலும் ஒப்பு கொடுத்து நாம் திரும்ப மீறி போயிடுறோம்ல. ஆனால் தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் அதை வாழணும்னு சொல்லிட்டு என்னாலே நான் முயற்சி பண்ணுறேன், வாழ முடியலை, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் வாழ எனக்கு வழி தாங்க ஆண்டவர்னு சொல்லி கேளுங்க. வார்த்தையின்படி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த வாலிபர் கூடுகையை கவனித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாய், டிவி சேனல் மூலமாக உங்களோடு கூட வாலிபர்களுக்கு விசேஷித்த வார்த்தைகள் நாங்கள் அறிவிப்போம். கர்த்தர் நமக்கு திறந்த வாசல் நமக்கு தந்த பின்பதாக ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நம்ம இணைந்து தேவநாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நான் பாரப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த வாலிபர் எழுப்புதல் கூடுகையை இந்த நாளில் ஒளிபரப்பு பண்ண ஆண்டவர் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட தெளிவாய் பேசினீங்க. இந்த நாளில் ஒவ்வொருடைய இருதயத்தை அறிந்து, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நிர்வாணம் காணப்படாதிருக்கும்படிக்கு எங்களை அறிந்து நிர்வாணத்தை மறைப்பதற்காக இரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தினீங்க. நான் வந்து சேர்த்து கொள்ளுவேன். உடன்படிக்கை காத்து கொள்ள முடியாமல் பல விசை நாங்கள் இடறி போயிருக்கிறோம். இன்றைக்கு உடன்படிக்கை திரும்ப புதுப்பிக்கப்படுவதாக. புது உடன்படிக்கையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல் தெளிக்கப்படுவதாக. சுத்திகரிப்பு உண்டாவதாக. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி எழும்புகிற வைராக்கியத்தினால கர்த்தர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கவனித்த ஒவ்வொரு வாலிபருக்குள்ளாய் பரிசுத்த ஆவியினுடைய மகிமை கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி எழும்புகிற வாலிபர்களாய் கர்த்தர் எழுப்புவீராக. தானியேல்களாய் கர்த்தர் எழுப்புவீராக. எஸ்ராக்களாய் கர்த்தர் எழுப்புவீராக. நெகேமியாக்களாய் கர்த்தர் எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு வாலிபர்கள் கர்த்தருக்காய் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் உண்டாகட்டும், பரிசுத்த வாஞ்சை உண்டாகட்டும், ஜெப சிந்தை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, படிப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டது போல இந்த நாட்டில் எங்கள் வாலிபர்களை தீமை தீங்கு அணுகாதபடி கர்த்தர் விலக்குவீராக. எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் வாலிபர் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோதனையை மேற்கொள்கிற பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பாவத்தை மேற்கொள்கிற பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, அக்கிரமத்தை மேற்கொள்கிற பலத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை பெருகட்டும். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த போதகர் டேனி உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அன்பு மனைவிக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவ கிருபை தாங்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையின் கரங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவித ஏக்கத்தோடு, ஜெபத்தோடு, விருப்பத்தோடு, பலவித ஆசைகளோடு இருக்கிற வாலிபர்களுக்குள்ளாய் தேவன் உம்முடைய விருப்பத்தை வைத்து நிறைவேற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ சித்தம் பூரணமாய் ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எதிர்காலங்கள் பிரகாசிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. பிரைஸ் தி லார்ட். God bless you.